அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் பகுதி 3ல் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் கருதி இந்த அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. இப்போ அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா, அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமைகள் நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்ப மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதில் ஒரு அடிப்படை உரிமை இப்போ நீக்கிட்டாங்க. இப்போ எவ்வளோ அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6 அடிப்படை உரிமைகள் நம்ம அரசியலமைப்பில் இருக்கு. முதல் உரிமையை பற்றி பார்க்க போகிறோம். சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை ஆர்டிகிள் 14லேருந்து 18 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகிள் 14 எதை பற்றி சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கருத்தை சொல்லுது. ஆர்டிகிள் 15, இனம், மொழி, பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றத சொல்லுது. இதில் 15ல் 4 அப்படின்னு ஒரு ஆர்டிகிளை 1951 1வது சட்டத்திட்டத்தில் உள்ள கொண்டு வராங்க. இது எதை பற்றி சொல்லுதுன்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. இது தொடர்புடைய கேஸ் என்னன்னா, செண்பகம் துரைராஜன் வழக்கு. அந்த கேஸில் தான் முத இந்த ஆர்டிக்கிளை உள்ளார சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி 15ல் 6 இந்த ஆர்டிக்கிள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. இதை நம்ம ஷார்ட்டாக என்ன சொன்னால், EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 2019 103வது சட்டத்திட்டத்தின்படி சேர்த்துருப்பாங்க. அடுத்து ஆர்டிகிள் 16. ஆர்டிகிள் 16 எதை பற்றி சொல்லுதுன்னா, பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் இதை பற்றி சொல்லுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 16ல் 4 பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துருப்பாங்கன்னா, 1951 1வது சட்டத்திட்டத்தில் இதை சேர்த்துருப்பாங்க. அது மாதிரி 16ல் 6 பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு, இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி சொல்லுவோம். இதை 2019 103வது சட்டத்திட்டத்தின்படி உள்ள சேர்த்திருப்பாங்க. அடுத்த ஆர்டிகிள் 17. ஆர்டிகிள் 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. தீண்டாமை ஒழிப்பு ஒரு முக்கியமான ஆர்டிகிள். இதை தொடர்பான சட்டம் பார்த்தீங்கன்னா, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் மொத எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்டிகிள் படிக்கும் போது அது தொடர்பான சட்டத்தையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்து ஆர்டிகிள் 18. ஆர்டிகிள் 18 எதை சொல்லுன்னா, பட்டங்கள் ஒழிப்பை பற்றி சொல்லுது. பட்டங்கள் ஒழிப்புனா கல்வி மற்றும் இராணுவ பட்டங்கள் தவிர்த்து பிற பட்டங்கள் ஒழிப்பை பற்றி சொல்லுது. இப்போ இந்த 14, 15, 16, 17, 18 இந்த 5 ஆர்டிகிளும் எதை பற்றினா சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது. அடுத்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமைக்கான ஆர்டிகிள் 19லேருந்து 22 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 19. ஆர்டிகிள் 19ல் மொத்தம் 6 உரிமைகளை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 7 உரிமைகள் இருந்துச்சு. அதில் 19(1)F நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ 6 உரிமைகள் இருக்குது. ஆர்டிகிள் 19ல் 1A இது பேச்சுரிமையை பற்றி சொல்லுது. 19(1)B நம்ம கூட்டம் கூடுவதற்கான உரிமையை பற்றி சொல்லுது. 19ல் 1C சங்கம் அமைப்பதற்கான உரிமையை பற்றி சொல்லுது. 19(1)D இடம்பெயர்வதற்கான உரிமையை பற்றி சொல்லுது. 19(1)E நம்ம இந்தியாவில் எந்த பகுதியிலும் குடியேறுவதற்கான உரிமையை பற்றி சொல்லுது. 19(1)F இப்போ நீக்கிட்டாங்க. அது சொத்துரிமையை பற்றி சொல்லுது. இந்த நீக்கம் பண்ணி எதில் வச்சிருக்காங்கன்னா 307 வச்சிருப்பாங்க. 1978 44வது சட்டத்திட்டத்தின்படி நீக்கி 12ல் பகுதி 12ல் 307 அதை போய் சேர்த்துருப்பாங்க. அடுத்து 19(1)G இது நம்ம தொழில் செய்வதற்கான உரிமையை பற்றி சொல்லுது. அடுத்து இது 19ல் குறிப்பிட்டிருக்க 6 உரிமைகள் நம்ம தனித்தனியாக நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் இதை. அடுத்து ஆர்டிகிள் 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு உரிமையை பற்றி சொல்லுது. இப்போ ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறான உரிமையை பற்றி கூட நம்ம அரசியலமைப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகிள் 21 தனி நபரோட வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கான உரிமையை பற்றி ஆர்டிகிள் 21 சொல்லுது. ஆர்டிகிள் 21A இது சமீபத்தில் தான் ஒரு சட்டத்திட்டத்தின் மூலமாக அதில் சேர்த்துருப்பாங்க. முக்கியமான சட்டத்திட்டம் நல்லா கவனித்து படிச்சுக்கணும். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்குவதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இது எந்த வருஷம் சேர்த்துருப்பாங்கன்னா 2002
86வது சட்டத்திட்டத்தின்படி 21A வந்து புதுசாக சேர்த்திருப்பாங்க. இந்த தொடர்புடைய சட்டம்னா RTE கட்டாய கல்வி உரிமை சட்டம். எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 2009. இது கொண்டு வந்த வருஷம் 2009. எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்திருக்குன்னா 2010 ஏப்ரல் 1 முதல் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த கல்வி உரிமையை பற்றி நம்ம அடிப்படை உரிமைகளை சொல்லியிருக்கிற மாதிரியே அடிப்படை கடமைகள்லையும் சொல்லியிருப்பாங்க, டிபிஎஸ்பிலையும் சொல்லியிருப்பாங்க. 3 இடத்துல வந்து இந்த கல்வி உரிமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம பின்னாடி அந்தந்த டாபிக் படிக்கும் போது மறுபடியும் இதை வந்து ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 22 கைது மற்றும் தடுப்பு காவல் பற்றி சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது அது தொடர்புடைய சட்டங்களை நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். அதை பின்னாடியும் வரதுனால அதை சேர்த்து படிச்சுக்கலாம். அதை இப்போ சுதந்திர உரிமைங்கிறது ஆர்டிகல் 19 22 வரைக்கும் சுதந்திர உரிமையை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது ஆர்டிகல் 23 24 வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 23 கட்டாய உழைப்பு கொத்தடிமை முறை இதை பற்றி சொல்லுது. அந்த காலத்துலாம் வந்து இது ரொம்ப அதிகமாக இருந்தது. கட்டாய உழைப்பின் பேரில் வந்து அவங்களுக்கு ஊதியமே தராமல் அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்தி அது மாதிரி வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப குணப்படுத்தினாங்க. அதை தடுக்கிறதுக்காக அந்த கட்டாய உழைப்பு கொத்தடிமை முறையை வந்து நீக்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் செஞ்சுருப்பாங்க. இதை படிக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் உங்களுக்கே தெரியும், நம்ம என்ன நிறைய தடவை படிச்சிருக்கோம். அடுத்தது 3வதா பார்க்க போகிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது ஆர்டிகல் 23 24. ஆர்டிகல் 23 என்ன சொல்லுதுன்னா கட்டாய உழைப்பு கொத்தடிமை முறையை பற்றி சொல்லுது. அந்த காலத்தில் இந்த இதெல்லாம் நடைமுறை இருந்துச்சு. கட்டாய உழைப்பின் பேரில் வந்து அவங்கள்ட்ட வேலையை வாங்கிக்குவாங்க, ஆனால் அதுக்கு வந்து ஊதியம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கொத்தடிமைகளாக வந்து ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சு அவங்கள்ட்ட வேலையை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு சம்பளமே கொடுக்காம அது மாதிரிலாம் நடைமுறையில் இருந்தது. அதையெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இதை வந்து சேர்த்துருப்பாங்க. நம்ம கொத்தடிமை ஒழிப்பு பற்றி உங்களுக்கே தெரியும். கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1976. இப்போ இந்த ஆர்டிகல் படிக்கும் போது அது தொடர்பான இந்த சட்டத்தை நம்ம என்ன பண்ணோம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 24 எதை பற்றி சொல்லுதுன்னா குழந்தை தொழிலாளர் முறையை பற்றி சொல்லுது. நமக்கு தெரியும் 14 வயதுக்குட்பட்ட எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம், குழந்தைகள்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு அனுப்பக்கூடாது. இன்னும் குழந்தைகளில் வந்து கடைகள்லாம் வேலைக்கு வச்சு படிக்காமல் அந்த குழந்தைகள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த முறையை ஒழிக்கிறதுக்காக தான் அந்த குழந்தை தொழிலாளர் முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1986. மறுபடியும் இந்த சட்டத்தை 2016 அந்த சட்டத்தோட பேரை மாற்றிருப்பாங்க. என்னன்னா அனைத்து பணிகள் மற்றும் சூழல்கள் சட்டம்னு. குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம்னு சொல்லக்கூடாது, இனிமேல் நீங்கள் வந்து அனைத்து பணிகள் மற்றும் சூழல் சட்டம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி இப்போ எதுனாலும் ஒரு ஆணையம் ஒன்று வந்து ஏற்படுத்திருப்பாங்க. அது மாதிரி குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக குழந்தை உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு 2005 வந்து ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23 24. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை ஆர்டிகல் 25 28. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது, நம்ம எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதனால இங்குள்ள குடிமக்கள் எல்லாரும் என்ன சொல்லலாம், எந்த மதத்தை வேணாலும் நீங்க பின்பற்றலாம் அப்படின்றத பத்தி ஆர்டிகல் 25 சொல்லுது. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா நீங்க அந்த மத தொடர்புடைய நிறுவனம் நிர்வகிக்கக்கூடிய உரிமையை வந்து உங்களுக்கு சொல்லுது. ஆர்டிகல் 27 ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்ச்சி பெற செய்யறதுக்காக நீங்க வரி செலுத்தணும்னு கட்டாயப்படுத்தினாங்கன்னா அப்படி நீங்க வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் சொல்லுது. என்னன்னா வரி செலுத்துவதிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. ஆர்டிகல் 28 மதம் தொடர்பான போதனைகளில் இருந்து கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை. இப்போ மத போதனைகள் நம்ம கட்டாயம் கலந்துக்கணும், யாரும் நம்மளை வந்து கம்பல் பண்ண முடியாது. அப்போ ஆர்டிகல் 28 படி நம்ம என்ன பண்ணாங்க, மத போதனைகள்ல இருந்து கலந்து கொள்ளாமல் இருக்க பாதுகாப்பு வந்து நமக்கு இருக்கு. இப்போ ஆர்டிகல் 25 28 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சமய சார்பு உரிமைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இது வந்து ஆர்டிகல் 29 30 கல்வி மற்றும் கலாச்சார உரிமையை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 29 எதை பற்றி சொல்லுதுன்னா சிறுபான்மையினுடைய கல்வி கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். சிறுபான்மையினா யாரு, மொழி அடிப்படையிலையும் மத அடிப்படையிலையும் தான் நம்ம என்ன சொல்றோம், சிறுபான்மையினர் சொல்றோம். மொழி அடிப்படையில எப்படின்னா இப்ப தமிழ் அதிகமா பேசக்கூடிய மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. அப்ப பிற மொழி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றோம், மொழி சிறுபான்மையினர்னு சொல்லுவோம். மத அடிப்படையில் சொல்லி பார்க்கும்போது
இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு, ஆனாலும் இங்கே வந்து இந்துக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ பிற மதத்தவர்கள் வந்து குறைவாக இருப்பாங்க. இப்போ அவங்கள என்ன சொன்னால் மத அடிப்படையில் சிறுபான்மையினர் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 30. இப்போ சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 30 வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து கல்வி நிறுவனம் தொடங்கி அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை பற்றி ஆர்டிகல் 30 சொல்லுது. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், ஆர்டிகல் 29, 30 இது ரெண்டும் என்ன சொல்லணும்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமையை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 31. ஆர்டிகல் 31 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வந்து நீக்கிட்டாங்க. ஆர்டிகல் 31 வந்து சொத்துரிமையாக இருந்தது, அதை நீக்கம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. எந்த வருஷம் நீக்கம் பண்ணாங்க, 1978 44ஆம் சட்ட திட்டத்தின்படி 31 நீக்கம் பண்ணி பகுதி 12ல் 300A கீழே போய் சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 என்ன சொல்லுதுன்னா, அரசு இயற்றக்கூடிய சட்டம் வந்து அடிப்படை உரிமைக்கு முரணானதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை நாடலாம். இதோட சிறப்பு கருதி என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. இது மூலமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர்டிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்துட்டோம், அடிப்படை உரிமைக்கு முரணானதான் நம்ம எங்கே போகலாம், நீதிமன்றத்தை நாடலாம். இப்போ நீதிமன்றம் அது எப்படி செயல்படுத்துறாங்க, 5 வகையான நீதி பேராணைகள் மூலமாக வந்து இதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 5 வகையான நீதி பேராணைகள் வந்து உச்ச நீதிமன்றமும் வெளியிடலாம், உயர்நீதிமன்றத்திலையும் நம்ம வந்து போய் மேல்முறையீடு பண்ணிக்கலாம். இப்போ 5 வகையான நீதி பேராணையில் ஃபர்ஸ்ட்டாக என்ன வருதுன்னா, ஆட்கொணர் நீதி பேராணை, அடுத்து 2வது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, 3வது தடையுறுத்தும் நீதி பேராணை, 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆவண கேட்பு நீதி பேராணை, 5 வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வினவு நீதி பேராணை. இந்த 5 வகையான நீதி பேராணைகளை வந்து செயல்படுத்தி பொதுமக்களை வந்து பாதுகாக்கிறதுனால இப்போ இந்த 32 வந்து இதயம் மற்றும் ஆன்மான டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்றாரு. இந்த நீதி பேராணைகளை வெளியிட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறனால உச்ச நீதிமன்றத்தை வந்து என்ன சொல்றோம்னா, இந்திய அரசமைப்பின் பாதுகாவலன், என்ன சொல்றோம், இந்திய அரசமைப்பின் பாதுகாவலன் சொல்றோம். இப்ப அந்த நீதி பேராணைகளை வந்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆட்கொணர் நீதி பேராணை. ஆட்கொணர் நீதி பேராணைன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ யாராவது வந்து எங்க பொண்ணோ பையனோ காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சொல்லுவோம், 24 மணி நேரத்துக்கு வந்து நீங்க கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதான் ஆட்கொணர் நீதி பேராணை. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இது உயர்நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள கீழமை நீதிமன்றங்களை வந்து நீங்க இதை வந்து செய்யணும் அப்படின்றத சொல்லுது. தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, இது எல்லாமே வந்து உயர்நீதிமன்றம் வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு விடுக்கக்கூடிய நீதி பேராணை. தகுதி வினவும் நீதி பேராணை. இப்போ ஒரு அரசு பதவிக்கு யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தகுதி என்ன, இப்போ குரூப் 2ல ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி, ஆனால் அவங்க 12th பாஸ் பண்ணிட்டு அப்படியே போலியான சர்டிஃபிகேட் கொடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க மேலே என்ன, நீங்கள் தகுதி வினவும் நீதி பேராணை மூலமாக என்ன பண்ணலாம், உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுதான் தகுதி வினவும் நீதி பேராணை. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அடிப்படை உரிமைகளை பற்றி 6 ஃபுல்லாக தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து இப்போ அடிப்படை உரிமைகள் வந்து நெருக்கடி காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெருக்கடி காலங்கள், நமக்கு இது நெருக்கடி காலங்கள் மொத்தம் 3 வகையை பிரிச்சிருக்காங்க. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. ஆர்டிகல் 352 சொன்னா தேசிய நெருக்கடியை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 356 மாநில நெருக்கடியை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 360 நிதி நெருக்கடியை பற்றி சொல்லுது. இப்போ இந்த நெருக்கடி காலங்களில் அடிப்படை உரிமைகள் ஃபுல்லாக செயல்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆர்டிகல் 20, 21 தவிர பிற அடிப்படை உரிமைகள் தானே செயலிழந்து விடும். எப்போ நெருக்கடி நிலை பிரகடனம் போடுறாங்களோ அப்போ ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற உரிமைகள் எல்லாம் வேணா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக செயலிழந்துடும் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கணும், எந்த ஆர்டிகல் தவிர அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து அடிப்படை உரிமைகள் தொடர்பாக இதை நிறைய கேசஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா சங்கரி பிரசாத் வழக்கு. இது எப்போ போட்டாங்க, 1952. இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமைகளை திருத்தலாமா திருத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வரும்போது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா அடுத்த கேஸ்லயே பாருங்க, கோலக்நாத் கேஸ்.
இந்த கோலக்நாத் வழக்கு வந்து எந்த வருஷம்னா 1967. இந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்ல அடிப்படை உரிமைகள்லாம் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. என்னடா ஒரு இதுல திருத்தலான்றாங்க, ஒரு திருத்த முடியாதுன்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு சட்ட திருத்தம் ஒரு முறையா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 1971ல 24வது சட்ட திருத்தத்தின்படி என்ன சொல்லியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை வந்து நீங்க திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு. இது எந்த வருஷம்? 1973. இந்த கேஸ்ல தான் இது 3 போட்ட கேஸை விட நல்ல தெளிவா பதில் சொல்லியிருப்பாங்க. நமக்கே தெரியும் ஆர்டிகல் 368 எதை சொல்லுது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லுது. உங்களுக்கே தெரியும் ஆர்டிகல் 368 நம்ம வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்போம்? தென்னாப்பிரிக்கா. கரெக்டா சொன்னீங்க எல்லாரும். ஆர்டிகல் 368 வந்து நம்ம தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்திருப்போம். அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள். இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 368 பயன்படுத்தி நீங்க அடிப்படை கட்டமைப்பை மாத்தாம திருத்தம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் என்ன சொல்லியிருப்பாங்க, அடிப்படை கட்டமைப்பை நீங்க மாற்றக்கூடாது, அப்படி மாத்தாம நீங்க திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல அடிப்படை உரிமைகள் தொடர்பாக என்னென்ன கேஸ் இருந்தாலும் இந்த 4 கேஸ் மட்டும் தான் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக இதுக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அடிப்படை உரிமைகள்ல சமத்துவ உரிமையிலிருந்து கடைசியா அரசியலமைப்பு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை வரைக்கும் 32 வரைக்கும் பார்த்துட்டோம். மேல இந்த ஆர்டிகல் 12 எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் 12 வந்து அரசு அப்படின்னா என்ன அப்படிங்கறத விளக்கத்தை பத்தி சொல்லுது. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அரசாங்கமா மேல இருந்து கீழே இருக்க பிரிச்சிருக்கோம். இந்த அரசை பத்தி விளக்கம் சொல்றதுதான் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? நீதி புனராய்வு. ஆர்டிகல் 13 எதை பத்தி சொல்லுதுன்னா நீதி புனராய்வு பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 33 என்ன சொல்லுதுன்னா, இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எல்லா பகுதிக்கும் நாட்டின் அனைத்து பகுதியிலும் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டா இல்லை. எங்கெல்லாம் வந்து இராணுவ பகுதி இருக்கோ, இராணுவம் மிலிட்ரியில அந்த சைடு வந்து மிலிட்ரியில பகுதியில் வந்து இப்போ அடிப்படை உரிமைகள் எல்லாத்துக்கும் பொதுவாக கூடிய அடிப்படை உரிமைகள் வந்து இராணுவ பகுதிக்கு பொருந்தாது. அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 33. அடுத்து ஆர்டிகல் 34 என்ன சொல்லுதுன்னா, இராணுவ சட்டம் போட்டிருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஊரடங்கு சட்டம். உங்களுக்கு தெரியும் 144 போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணா அந்த அடிப்படை உரிமைகள் வந்து அந்த இடத்துக்கு செயல்படாது, அந்த இடத்துல செயல் இருந்துடும் இந்த அடிப்படை உரிமைகள். அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 34. அடுத்து ஆர்டிகல் 35 எதை பத்தி சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகள் தொடர்பா யாருக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான். அடிப்படை உரிமைகள் பத்தி சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கறத சொல்லக்கூடியது ஆர்டிகல் 35. நம்ம இந்த பகுதியில எதை பத்தி பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்தோம், எதுல ஆரம்பிக்குது, எதுல முடியுது, நெருக்கடி நியாயம்ல வந்து எப்படி இருக்கும், அது தொடர்பா என்னென்ன கேஸ் போட்டாங்க, இந்த அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லாத மற்ற 3 ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல வேற டாபிக் பத்தி பார்க்கலாம்.